மயிலாடுதுறை அருகே மதுபோதையில் அடித்து துன்புறுத்திய கணவனை மனைவி இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. போதை கணவனின் தினசரி தொல்லை தாங்க முடியாமல் தவித்து வந்த மனைவி ஆத்திரத்தில் தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரெழுந்தூர் புளியடி தெருவைச் சேர்ந்தவர் 33 வயதான பாலமுருகன். ஹோட்டல் ஊழியரான இவருக்கு சண்முகப்பிரியா என்பவருடன் 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். பகலெல்லாம் உடைத்து ஓடாய் தேய்ந்தாலும் இரவானால் கட்டிங்கை ஏற்றினால் தான் தூக்கம் வரும் என்கின்ற நிலையில் மது பழக்கத்திற்கு அடிமையாகி கிடந்தார் பாலமுருகன். மது குடித்துவிட்டு தூங்கி விடுவாரா என்றால் அதுவும் இல்லை. போதை வெறியில் சற்று மனைவியிடம் சண்டை போட்டு அடிதடி தகராறு என கலவரத்துடன் படுத்தால்தான் நிம்மதியான தூக்கம் வரும் என்பது அவரது வழக்கம். இந்நிலையில் மனைவியின் நடத்தையிலும் அவருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. சந்தேகிப்பை குடிகொண்டு தலைவிரித்தாடிய நிலையில் அவரது குடியும் அதிகரித்து கோபமும் அதிகரித்துள்ளது. சம்பவத்தன்று கழுத்து வரை குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவர் வழக்கம் போல் சண்டை போட்டு மனைவியை அடித்து உதைத்து தான் எப்பேற்பட்ட வீரன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார். கணவனிடம் உதை வாங்கி கீழே விழுந்த மனைவி சண்முகப்பிரியாவுக்கு திடீரென கோபம் தலைக்கேறியிருக்கிறது. இத்தனை காலமும் பொறுத்து பார்த்த அவர் பொங்கி எழுந்திருக்கிறார். சுற்றும் முற்றும் வெறிகுண்டு பார்த்தவருக்கு அருகில் ஒரு இரும்பு கம்பி இருப்பது பார்வையில் பட்டுள்ளது. சற்றும் தாமதிக்காமல் உடனே அதை எடுத்து அவர் கணவரின் நடு மண்டையில் ஓங்கி ஒரு போடு போட்டுள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத கணவர் பாலமுருகன் கிருட்டென்று தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பாலமுருகனை உடனே மீட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த குத்தாலம் போலீசார் பாலமுருகன் உடலை உடற்கூறாய்வுக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு மனைவி சண்முகப்பிரியாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். போதை கணவனை மனைவி இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.